எல்லோருக்கும் வணக்கம். எல்சி ட்ரிபிள்ஸ் நேர்கள் அனைவருக்கும் வெல்கம். முயற்சித்து தோற்றாலும் முயற்சிக்க தோற்காதே. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இயக்குனர் ஏஆர் முருகதாஸோட இயக்கத்துல சிவகார்த்திகேயன் நடிப்பில் ரிலீஸ் ஆயிருக்கிற மதராசி திரைப்படத்தை ரிவ்யூ தான் பார்க்க போறோம். மதராசி இந்த திரைப்படத்தோட கதைக்களம் பார்த்தீங்கன்னா, ஒரு கன் கல்ச்சர், அதாவது துப்பாக்கி கலாச்சாரம், அதை தமிழ்நாட்டுக்குள்ள பிரபலமாக்கணும். துப்பாக்கி நம்ம சேல் பண்ணி, அதாவது எல்லார் கையிலையும் ஒரு ரவுடிங்க, எப்படி சண்டை போடணும்னு நினைக்கிறவங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் இந்த அடிச்சுக்கிறவங்க, இந்த மாதிரி ஆட்கள் கையிலலாம் பொதுவாகவே கன் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளில் ஒரு கும்பல் தமிழ்நாட்டில் கன் கலாச்சாரத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைக்குது. இந்த துப்பாக்கி கலாச்சாரத்தை தடுக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ஐஏ ஆஃபீஸர்ஸை வச்சு தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்குது. ஒரு இன்சிடென்ட், ஒரு ஃபன்னியான இன்சிடென்ட் மூலமாக சிவகார்த்திகேயன் அந்த டீமோட கொஞ்சம் மிங்கிள் ஆகுறாரு. ஃபர்ஸ்ட் ஆரம்பத்தில் சிவகார்த்திகேயன் அவங்க அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஒரு கட்டத்தில் சிவகார்த்திகேயனை பற்றி அவங்க தெரிஞ்சுக்க விரும்புகிறாங்க. அதாவது சிவகார்த்திகேயன் வாண்டடாக தான் இப்படி இந்த விஷயம்லாம் இதுக்காக தான் இப்படி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் அவரே வாண்டடாக சொல்லிட்டு இருப்பாரு. அவரோட கேரக்டர் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழவே பிடிக்காத ஒரு கேரக்டர் மாதிரி தான். அதாவது எப்போ சாகலாம், நம்ம தற்கொலை பண்ணிக்கணும், நம்ம உயிர் எப்படியாவது போயிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிற ஒரு நபராக தான் ஃபர்ஸ்ட் ஆஃப் வரைக்கும் காட்டியிருப்பாங்க. இப்படி போயிட்டு இருக்கிற பட்சத்தில் தான் வில்லன் குரூப்ல 2 பேர் போலீஸோட ஆட்களாக இருக்கிறாங்க. அவங்க மூலியமா ஒரு சில தகவல்கள்லாம் போலீஸுக்கு தெரிய வருது. அது என்னன்னா, அவங்க வாங்கி வச்சிருக்கிற அதாவது தமிழ்நாட்டுக்குள்ள பரப்பணும் கன்னு அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்கிற எல்லா மெட்டீரியலுமே ஒரு இடத்துல பதுக்கி வச்சிருக்காங்க. அந்த இடம் ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடம். அதாவது சின்னதா ஒரு ஃபயர் நடந்தாலே பெரிய விபத்து நடக்கிற அளவுக்கு ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு இடத்துல அவங்க பதுக்கி வச்சிருக்காங்க. அங்கதான் அவங்களுமே பதுங்கி இருக்காங்க. இதை தடுக்கணும், அந்த பொருட்களையும் கைப்பற்றணும், அந்த கும்பலையும் பிடிக்கணும். ஒன்றும் உயிரோட பிடிக்கணும், இல்லை அங்கேயே கொல்லணும். அப்படின்னா தான் உயிரை பணைய வைக்கிற ஒரு ஆஃபீஸரால தான் அங்கே போக முடியும் அப்படின்னு தெரிய வரும்போது, இந்த ஆஃபீஸர்ஸ் டீம்லேயும் ஒரு சில பேர் முன் வராங்க. அப்புறம் அந்த விக்ராந்த் அந்த கேரக்டர்லாம் முன் வருது. அவங்களெல்லாம் தடுத்து நிப்பாட்டிட்டு ஒரு சீனியர் ஆஃபீஸர் நினைச்சிடறாருன்னா, சிவகார்த்திகேயன் கிட்ட இதை பற்றி சொல்றாரு. அதாவது சிவகார்த்திகேயன் எப்பவுமே சாவர நினைப்பில் தான் இருப்பாரு. நீ ஒரு எனக்காக இந்த விஷயத்த மட்டும் பண்ணிட்டு இதெல்லாம் நான் சொல்றதை கரெக்டாக செஞ்சுட்டேன்னு நீனும் ஆசைப்படி செத்துடலாம், எனக்கும் இந்த இதெல்லாம் ஒரு கெட்ட விஷயத்த தடுத்து நிப்பாட்டின மாதிரி ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சிவகார்த்திகேயன் அதுல இழுக்கிறாரு. இந்த கடத்துல நான் சிவகார்த்திகேயனை பத்தி சொல்லிடுறேன். சிவகார்த்திகேயனோட கேரக்டர் பாத்தீங்கன்னா, சின்ன வயசுல தான் குடும்பத்தையே ஒரு ஆக்சிடென்ட் மூலமா பறிகொடுத்த ஒரு கேரக்டர். அதனால அவர் ரொம்பவே மனநலம் பாதிக்கப்பட்டு கிட்டத்தட்ட 14 வருஷமாவோ இல்லை 16 வருஷமாவோ மென்டல் ஹாஸ்பிட்டல்ல ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு இருப்பாரு. ஒரு 2 மாசமா தான் சோசியல் ஆக்டிவிட்டிக்காக அவங்க தனியா வெளியே விட்டுருப்பாங்க. அப்படிதான் ஹீரோயினை மீட் பண்ணி அவங்க கூட பழகி லவ்லாம் ஏற்பட்டிருக்கும். சிவகார்த்திகேயன் கிட்ட ஒரு சில பழக்கங்கள்லாம் பிடிச்சி ஹீரோயின் அதை லவ் சொல்லியிருப்பாங்க. இதை தான் ஃபிளாஷ்பேக்காக ஃபர்ஸ்ட் ஹாப்ல லவ் சீனாக சொல்லிட்டு இருப்பாங்க. இந்த ஃபிளாஷ்பேக்ல எனக்கு ஒரு சீன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்னன்னா, இந்த ஒரு சிவகார்த்திகேயன் ஒரு ஆஃபீஸில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது நிலநடுக்கம் வரும். அப்போ எல்லாரும் வெளியே கொஞ்சம் ஃபோனில் பேசுவாங்க. அந்த சீன் நான் சொன்னால் நல்லா இருக்காது, உங்களுக்கு நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கோங்க. அந்த ஃபோன் கன்வர்சேஷன் முடிஞ்சு ஹீரோயின் வருவாங்க. அந்த சீன் உண்மையாகவே கொஞ்சம் ஒரு எமோஷனலாக கனெக்ட் ஆன மாதிரி இருந்துச்சு. எனக்கு அந்த ஃபோன் கன்வர்சேஷன் சீன் எனக்கு கொஞ்சம் எமோஷனலாக கொஞ்சம் சரி நல்லா இருக்கப்போ அந்த சீன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயத்தினால இந்த ஹீரோயின் அவங்கள விட்டுட்டு போகிறாங்க. அதனால தான் தன் உயிரே போனால் பரவாயில்ல, எப்பவுமே சாவை பற்றியே நினச்சிட்டு இருக்கிறது, அதாவது நம்ம எப்போ சாவோம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற கேரக்டராக மாறிடுறாரு. ஆல்ரெடி அவர் ஒரு மனநலம் பாதிக்கப்பட்ட ஒருத்தர் தான். இது தெரிஞ்சுதான் அந்த ஆஃபீஸர் அவர் அந்த டீமுக்கு அனுப்புறாரு. அதாவது இந்த விஷயத்துல பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு அனுப்பும்போது, அப்புறம் அந்த ஆஃபீஸர் சொன்னதெல்லாம் கேட்டுட்டு அந்த இடத்துக்கு போய் அந்த கும்பலெல்லாம் அழிச்சாரா, இல்லை அந்த பொருட்களை கண்டுபிடிச்சாரா, அந்த பொருட்களை அந்த ஆஃபீஸர் கிட்ட திரும்ப கொண்டு வந்தாரா, இதுதான் மீதமுள்ள கதை. இதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிஞ்சு செகண்ட் ஹாஃப்ல ஃபுல்லாவே மொரட்ட ஆக்ஷனாக தான் இருக்கு. பார்த்தீங்கன்னா போட்டு அடிச்சு வெளுத்து, அதாவது நீங்க கிட்டத்தட்ட இந்த நந்தா கேரக்டர் பார்த்தீங்களா, நந்தா படத்துல சூர்யா கேரக்டர் இருக்கு பார்த்தீங்களா, அதுவும் பிதாமகன் படத்துல விக்ரம் கேரக்டர் இருக்கு பாத்தீங்களா, அது ரெண்டுமே மிக்ஸ் ஆகி ஒரு கேரக்டர் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி நீங்க சிவகார்த்திகேயனை செகண்ட் ஹாஃப்ல பார்க்கலாம். அதே மாதிரி வித்யுத் ஜமால சொல்லிடுறேன். அவருமே ஒரு ஆடியோ லான்ச்ல சொல்லியிருப்பாரு, சிவகார்த்திகேயன் பயங்கரமா ஆக்ஷன்லாம் பண்ணுவாரு, கை ஒரு கட்ட மாதிரி இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அதே மாதிரிதான் பக்காவா இருக்கு. அவர் ஆக்ஷன் உண்மையிலே சிவகார்த்திகேயன் மிஞ்சிற அளவுக்கு தான் அவருமே பண்ணிட்டு இருந்தாரு. வேற லெவல்ல இருந்துச்சு அவரோட ஆக்ஷனுமே. அதுக்கப்புறம் ருக்மிணி அந்த ஹீரோயினை பத்தி சொல்லிடலாம். அவங்களுமே ஒரு சப்போர்ட்டிங் ரோல் மாதிரி அந்த மாதிரி தான் அவங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட கேரக்டர் கரெக்டாக ஃபுல்ஃபில் பண்ணுற மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் விக்ராந்த் அவங்கள பற்றியும் சொல்கிறதாலுமே ஒரு கிட்டத்தட்ட அவருமே இருக்கிறதுலே ஒரு மெயின் கேரக்டரில் உள்ள ஆக்டர்ஸோட டியூரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அவரோட டியூரேஷன் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு நான் நினைக்கிறேன்.
இருந்தாலுமே அவரு கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கலாம். பட் கதை மூவ்மெண்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக அவங்களுமே வந்து ஒரு செகண்ட் ஹாஃப்ல வந்து பாதியோட தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அனிருத்தை பற்றி சொல்லிடுறேன். அவருமே வந்து அவரோட வேலையை பக்காவாக தான் பண்ணி கொடுத்துருக்காரு. இந்த சலம்பல சாங்லாம் ஃபுல் வைப்பாக தான் இருந்துச்சு தேட்டரில் கேட்கும்போது. இந்த ஊடையில் அந்த விடாமுயற்சி மியூசிக்கும் கேஜிஎஃப் மியூசிக்கும் மிக்ஸ் பண்ணி போட்ட மாதிரி ஒரு சில டியூன்லாம் கேட்டுட்டு இருந்தேன். அதுவும் இது எங்கே கேட்ட மாதிரி இருக்குது, இந்த டியூன் எங்கே கேட்ட மாதிரி இருக்குது அப்படின்னு தான் இருந்துச்சு. அப்புறம் தான் கொஞ்சம் யோசிக்கும்போது தோணுச்சு, இது விடாமுயற்சி டியூனில், இது கேஜிஎஃப் டியூனில் அப்படின் மாதிரி தான் இருந்துச்சு. இருந்தாலும் அதுவுமே வந்து கேட்க நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஏஆர் முருகதாஸ் சார் வந்து அவரை பற்றி சொல்கிறதா, இந்த கதை வந்து இன்னும் கொஞ்சம் எளிய மக்களுக்கு புரியுற மாதிரி கொஞ்சம் ஆழமாக சொல்லியிருக்கலாம். அதாவது நிகழ்காலம் அடுத்து ஃப்ளாஷ்பேக்கு, அதாவது ஒரு இந்த ஆக்ஷன் வெப்பன் அந்த மாதிரி துப்பாக்கி கலாச்சாரம் அதை பற்றிலாம் சொல்லிகிட்டே இருக்கும். திடீர்னு கட் பண்ணி பார்த்தா லவ் சீன், அப்புறம் அதை கட் பண்ணிட்டு இங்கே துப்பாக்கி கலாச்சாரம், இப்படி மாற்றி மாற்றி போகும்போது இந்த பொழுதுபோக்குன்னு சும்மா படம் பார்க்க வரவங்க வந்து இந்த படம் வந்து மேக்ஸிமம் புரியான்னு தான் நினைக்கிறேன். அவங்க இன்னொரு டைம் பார்க்கும்போது தான் புரியும் நான் நினைக்கிறேன். அப்புறம் இதெல்லாம் தாண்டி எனக்கு வந்து ஒரே ஒரு 2 லாஜிக் மிஸ்டேக், அதாவது மனசாட்சியை மீறி 2 லாஜிக் மிஸ்டேக் வந்து படம் பார்த்துட்டு இருக்கும்போதே தோணுச்சு. ஒரு சில இப்போ லாஜிக் மிஸ்டேக்லாம் வந்து படம் பார்க்கும்போது தோணாது, அதுக்கப்புறம் நம்ம ஏதாச்சும் மீம்ஸில் பார்த்தா தான் தோணும். எனக்கு இந்த படம் பார்த்துட்டு இருக்கும்போதே இது எப்படின்னா இப்படி அப்படின்னு தோணுச்சு. அதை மட்டும் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வித்யுத் ஜமால் கேரக்டர், அவர் வந்து கூட்டத்தில் ஒரு போலீஸ் அதிகாரி இருக்காரு, கருப்பாடு ஒன்று இருக்குது அப்படிங்கிறத செகண்ட் ஹாஃபில் வந்து எப்படி கண்டுபிடிப்பாருங்கிறத ஒரு சின்ன டைலாக் மாதிரி கூடயோ இல்லை ஃப்ளாஷ்பேக் மாதிரி கூட சொல்லியிருக்க மாட்டாங்க. நீங்கள் பார்க்கும்போது தோணும், இவர் எப்படி இந்த கேரக்டர் எப்படி இது போலீஸ்ன்னு கண்டுபிடிச்சிச்சு அப்படின்னு நம்ம கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கும். அப்புறம் இன்னொரு மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிளைமேக்ஸில் வந்து சிவகார்த்திகேயன் வந்து இந்த ஹார்பரில் கண்டெய்னர் மூவ் பண்ணுவாங்க பார்த்தீங்களா, ஒரு வெஹிக்கிள் இந்த அப் டவுன்லாம் பண்ணி மூவ் பண்ணுவாங்க. அந்த வெஹிக்கிளை அசால்ட்டாக ஜம்முன்னு மூவ் பண்ணி ஒரு 3 கண்டெய்னரை கடலுக்குள்ளே தள்ளிடுறாரு. எனக்கு வந்து நான் இது மூலமாக என்ன சொல்ல வரேன்னா, படத்தில் வந்து கேரக்டர் பார்த்தீங்கன்னா, சிவகார்த்திகேயன் கேரக்டர் வந்து ஒரு 14 வருஷமாவோ இல்லை 16 வருஷமாவோ மனநல ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்கிற ஒரு கேரக்டர் 2 மாதமாக தான் சமூகத்தில் வந்து அது பழகிட்டு இருக்கு. இப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து அந்த கேரக்டர் வந்து இந்த கார் ஓட்டுறது, பைக் ஓட்டுறது அதெல்லாம் கூட ஏற்றுக்கலாம். இந்த ட்ரோன், இந்த அது என்ன பேர் டக்குன்னு ஆயில் வரமாட்டேங்க, அந்த கண்டெய்னர் ஆப்ரேட் பண்ணுற இதெல்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் இது தவிர்த்துருக்கலாம், வேறு யாரோ ஓட்டுற மாதிரி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு தான் எனக்கு தோணுச்சு. அவ்வளோதான் இந்த படத்தோட ரிவ்யூ முடிஞ்சு. நானுமே வந்து பாதி தான் சொல்லியிருக்கேன். மீதி வந்து அதாவது செகண்ட் ஹாஃபில் என்னென்ன நடக்குமோ அதெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்லலை. ஏன்னா வந்து ஒரு சில சின்ன சின்ன ஃபேன் பாய் மூமெண்ட்ஸ்லாம் இருக்கும், அதெல்லாம் வந்து நீங்கள் தியேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் யாராச்சும் படம் பார்த்தவங்களா இருந்தீங்கன்னா படம் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். என்னோட ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். பை.